இந்த விஷயத்தில பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே கழுதை கிடைச்சிருச்சுப்பா. அத நினச்சாலும் நீ கவலைப்படாதப்பா. இப்போதைக்கு வந்து உன்னை ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவா வைக்க போப்போறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த 21ஆம் வசனத்தில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல ரொம்ப சின்ன கோத்திரமான பென்யமீன் கோத்திரம். அந்த கோத்திரத்த என் குடும்பம்லாம் அற்பமானது அல்லவா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது ஒரு மன வேதனையோட வெளிப்பாடு. இப்ப சில நேரம் நம்பளே வந்து நீ என்னத்த படிச்சு, நீ என்னத்த வாழ்க்கையில முன்னேற உங்க அப்பா இப்படிதான் இருந்தாங்க, உங்க அம்மா அப்படிதான் இருந்தாங்க, உன் குடும்பம்லாம் மோசமான குடும்பம். உன் குடும்பம்லாம் ஒண்ணுக்குமே இருக்காது. லாக்கியற்ற குடும்பம். இல்ல நீலாம் ஒண்ணுக்கு உதவாதுன்னு சொல்லும்போது, நம்ம யாராச்சும் ஒருத்தன் சொல்லுவான், "ஏய் நீலாம் என்னப்பா நல்லா படிக்கிற பையன்ப்பா." "என்னத்தங்க படிச்சீங்க? ஏய் உங்க அப்பா அம்மாலாம் என்னங்க அப்பா அம்மாலாம் என்ன பெருசா பண்ணிட்டாங்க? ஏய் உங்க குடும்பம்லாம் எப்படிப்பட்ட குடும்பம்?" "என்னத்த குடும்பம்? ஊருக்குள்ள எங்க பேரே கிடையாதுங்க." இப்படி மனவேதனைப்படுற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடந்திருக்குல்ல. இதே தாங்க சவுல் வாழ்க்கையில நடந்தனால தான் அவர் சொல்றாரு, "ஏங்க என் குடும்பம்லாம் அற்பமானது. நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைய என்னிடத்துல சொல்லலாமா?" அப்ப மனவேதனை அடைஞ்சு, அடைஞ்சு, அடைஞ்சு